எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நம்ம அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அதனுடைய 2வது பாகம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சேர்ந்து வாசிப்போமா? என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொரு வாட்டி கரங்களை உயர்த்தி, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பக்கத்துல கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, உங்க கர்த்தர், உங்களுடைய கர்த்தர், அவர் அளிக்கும் நன்மையினால் உங்களை திருப்தி ஆக்குவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் இப்படியாக ஆரம்பிக்கிறது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்போ ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து ஒரு உரிமையோடு என் ஜனங்கள், ஆமென். எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லையா? ஆமென் சொல்ல மாட்டீங்க பார்த்தீங்களா? என் ஜனங்கள், ஆமென். நம்ம பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம், அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கான் பாரு, ஓ என்னுடைய பிள்ளை இல்லையா, என்னுடைய மாம்சம், என்னுடைய ரத்தம், அப்படி சொல்லுவது போல ஆண்டவர் ஒரு உரிமையோடு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் ஜனங்கள். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பல ஊர்ல இருக்கலாம், பல கம்யூனிட்டியா இருக்கலாம், பல காரியமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு உங்களையும் என்னையும் பார்த்து, நீங்க படித்தவர்களா இருக்கலாம், படிக்காம இருக்கலாம், ஸ்டேட்டஸ் உள்ளவர்களா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு உங்களை பார்த்து, நீங்க எல்லாரும் என்னுடைய ஜனங்கள். ஆமென். எவ்வளவு பெரிய ஒரு ஆறுதலான வார்த்தை, எவ்வளவு பெரிய சந்தோஷமான வார்த்தை இல்லையா? ஆகவே 2 நாளாகமம் 7:11 சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். இந்த வசனத்துல என் ஜனங்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமம் 7:14 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். ஒவ்வொரு பேருக்கும் முன்னாடி நம்ம என்ன போடுறோமா? பேருக்கு முன்னாடி அப்பா பேரை இன்சில் போடுறோம் இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. சமீபத்தில் நாங்கள் ஒரு கார்ல டூர் போகும்போது என் பக்கத்தில் ஒருத்தர் கேட்டுட்டே இருந்தார், உங்க அப்பா பேர் என்ன? அலெக்சாண்டர். அது சொல்றதுல எனக்கு ஒரு பெரிய கிரேட் அலெக்சாண்டர். ஆமே, எங்க அப்பா பேர் என்னது? அலெக்சாண்டர். அதை காட்டிலும் எனக்கு ஒரு பரலோக தகப்பன் இருக்கிறார். ஆமேன். அவர் என் நெற்றியில ஒரு அடையாளத்தை போட்டு இருக்கிறார். ஆமேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், ஆமென், சேமத்தை தருவேன். முதலாவது என் ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? அவர் நெற்றியில ஒரு அடையாளத்தை போடுறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் என் நெற்றியில ஒரு அடையாளத்தை போட்டிருக்கிறார். நான் கர்த்தருக்கு சொந்தமானவன், நான் அவருடையவன், அவர் என்னுடையவர். ஆமே, சொல்லுங்க பார்க்கலாம், நான் அவருடையவன். பெண்கள்லாம் சொல்லுங்க, நான் அவருடையவள், நான் அவருடையவன், அவர் என்னுடையவர். அவருடைய நாமத்தை என் நெற்றியில் அவர் தரித்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, அந்த வசனம் சொல்கிறது என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அடுத்தபடியாக அந்த வசனம் சொல்லுகிறது நான் அளிக்கும் நன்மையினா. ஆமேன். அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஆகவே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். ஆமென். அப்ப அவருடைய ஜனங்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றி திரிகிறார். மூன்றாவதாக, நான் அளிக்கும் நன்மையினால் என்ன பண்ணுவாங்களாம்? திருப்தி ஆவார்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அறகுறையா அல்ல, அளந்து கொடுக்கிறவர் அல்ல, அள்ளி கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். கலசத்துல எண்ணெய் குறைந்து போகாமல், பானையில மா செலவழிந்து போகாமல், 5 மீனையும் மீதமானது எடுக்கும்படி கர்த்தர் திருப்திப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆகவேதான் சங்கீதம் 103:4-5 சொல்லுகிறது, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு
உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட உங்களை நன்மையினால் திருப்தியாக்குவார். ஆமென் சொல்லலாமா? நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? நல்ல ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. நல்ல நீங்க ஆமென் சொல்ல கத்துக்கிட்டீங்கன்னா அது ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேறும். ஆமென். அன்போடு உங்களை பார்த்து சொல்றேன், இன்னொரு முறை இந்த பலிபீடத்துல வேற யாராவது வந்து நின்றுட்டு நீங்க ஆமென் சொல்லலைன்னு நம்ம விசுவாசிகளை குறை சொல்லக்கூடாது. ஆமென் இதுக்கு கூட ஆமென் சொல்ல மாட்டீங்க பார்த்தீங்களா? இன்னொரு ஊழியக்காரர் இந்த இடத்துல வந்துட்டு மகனாயம் சபையை பார்த்து கேள்வி கேட்டு குறை சொல்லக்கூடாது. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு ஆள் நம்மளை வந்து என்ன பண்ணக்கூடாது, ஆமென் சொல்லல, அது சொல்லல அப்படின்னு குற்றஞ்சாட்டுகளா நம்ம இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய சபையை பார்த்தோன்னா எப்படி சொல்லணும்? அனலா இருக்கு, அக்னியா இருக்கு, நல்லா ரிசீவ் பண்ற சபையா இருக்கு, அப்படிதான் சொல்லணும். ஆமென். நீங்க ஆமென் சொல்லணும், அது எனக்கு அது ரொம்ப அது ஒரு வேதனையான காரியமா மாறுது. ஆகவே இன்னொரு ஊழியக்காரர் வரும்போது ஆமென் சொல்லல, நீங்க அப்படி இருக்கிறீங்க இப்படி இருக்கிறீங்கன்னு ஒரு தகப்பன் திட்டிடலாம், ஆனா இன்னொருத்தர் கை வச்சிடக்கூடாது. ஆமாவா இல்லையா? ஒரு தகப்பன் உங்களை திட்டிடலாம், ஒரு சபை போவதுக்கு நம்மளை திட்டிடலாம், உங்களை உருவாக்கிடலாம். வெளியிருந்து ஒரு வந்து என் பிள்ளையில குறை சொல்லக்கூடாது. ஆமே. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்கிறோம். அவங்க இப்பொழுதே நல்ல ஆமேன்னு சொல்லணும். ஆமே. நம்ம ஆண்ட்ரூ சாட்சி சொல்லணும்னு சொன்னாப்புல மறந்துடாது, மறக்கல. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு கர்த்தர் தருகிற வாக்குத்தத்தம் என்ன? என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால். எல்லாரும் விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஓ கர்த்தர் இந்த மாதத்துல அவர் அளிக்கும் நன்மையினால் அவர் என்னை திருப்திப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் அல்ல, கர்த்தர் ஒருவரே அவர் நன்மையினால் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் திருப்திப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மீதமானதை எடுக்க வைக்கிற தேவனாய் இருக்கிறார். கலசத்துல எண்ணெய் குறைந்து போவதில்லை, பானையில மா செலவழிந்து போவது இல்லை. கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். நீயோ கடன் வாங்குவதில்லை, நீ கடன் கொடுப்பாய். கர்த்தர் உங்களை நன்மையினால் திருப்திப்படுத்துவார். நல்ல பரிகாரியாய், நல்ல மேய்ப்பராய், நல்ல மருத்துவராய், நல்ல ஆலோசனை கர்த்தராய். ஓ கர்த்தர் கிருபை மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன், அபிஷேகத்தின் மேல் அபிஷேகம், வல்லமையின் மேல் வல்லமை, போதும் போதும் என்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை திருப்திப்படுத்துகிற வல்லமையில தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பாருங்களேன். யோவான் 10:11 என் ஜனங்கள் என்று சொல்லுவதை காட்டிலும் இன்னும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் பாருங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, நானே என் ஜனங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பன். அந்த நல்ல மேய்ப்பன் என்னுடைய ஜனங்களுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான்னு சொல்றார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இன்னும் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். பாருங்களேன், ஜீவனையே தர்றேன்னு சொல்றவரு மற்ற எல்லாவற்றையும் தராமல் இருப்பது எப்படி? ஆமென். சொன்னதை செஞ்சு காமிச்சார் இல்லையா? ஜீவனை தர்றேன்னு சொன்னவர் ஜீவனையே கொடுத்துட்டார். இன்னைக்கு நிறைய பேர் நிறைய வாக்குறுதியை கொடுக்கிறோம், ஆனா அந்த வாக்குறுதியெல்லாம் செய்யறதே இல்லை இல்லையா? தேவைக்கு ஏத்த மாதிரி தேவை நேரத்துல நிறைய வாக்குறுதியை அள்ளி விடுவாங்க, ஆனா அதுக்கப்புறம் அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியாது. ஆனா நம்முடைய ஆண்டவர் மாத்திரம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களுக்காக நான் ஜீவனையே கொடுப்பேன்னு சொன்னாரு. அப்படியே அவர் ஜீவனையே கொடுத்துட்டாரு இல்லையா? அப்ப மற்ற எல்லாவற்றையும் அவர் தராமல் இருப்பது எப்படி? உங்கள் பிரச்சனைகளை சந்திக்காமல் இருப்பது எப்படி? உங்களை சுகமாக்காமல் இருப்பது எப்படி? உங்களை ஆரோக்கியமா நடத்தாமல் இருப்பது எப்படி? இவைகளெல்லாம் அவர் கூட தருவார். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நீங்க இருப்பீர்கள் என்றால், இன்னும் அதே 15ஆம் வசனத்துல நான் வாசித்து பார்த்து 28ஆம் வசனத்துல, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து
பறித்து கொள்வதும் இல்லை. ஆமென். அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களா நீங்க இருக்கீங்களா? எத்தனை பேர் நீங்க முதல்ல நம்புறீங்க? கர்த்தர் என் மேல ஒரு அடையாளத்தை போட்டு இருக்கிறார். நான் எப்பொழுதும் ஆண்டவர்ட்ட சொல்ற காரியம், கர்த்தர் என் மேல ஒரு அடையாளத்தை போட்டு இருக்கிறார். நான் அவருடைய பிள்ளை என்கிற அடையாளத்தை போட்டு இருக்கிறபடினால இந்த உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அவருடைய அடையாளத்துக்குள்ள நான் இருக்கிறேன். அவருடைய இரத்த கோட்டைக்குள்ள நான் இருக்கிறேன். அவர் எனக்கு ஒரு இன்சீலை போட்டு இருக்கிறார். அந்த இன்சீலுக்குள்ள நான் இருக்கிறபடினால உலகம் என்னை சேதப்படுத்தவே முடியாது. அவருடைய கரத்திலிருந்து யாரும் என்னை பறித்து கொள்ள முடியாது. ஏன்னா நான் அவருடைய ஜனம். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர். ஆமென். அப்படி சொல்லுங்களேன், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர். ஆமென். அவர் எனக்கு ஒரு அடையாளத்தை போட்டிருக்கிறார், ஒரு உரிமையை தந்திருக்கிறார். என் ஜனம் என்கிற அடையாளத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறபடினால ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு என்னென்ன திருப்திப்படுத்துகிறார், என்னென்ன காரியத்தை தருகிறார் என்று ஒரு சில வசனங்களை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்க அவருடைய ஜனங்களா முதலாவது இருக்கீங்களா? அவங்கெல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமா சொல்லிடுறோமா? நான் அவருடைய ஜனமா இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. உலக பிரகாரமான ஒரு பெற்றோர் இருந்தாலும் நமக்கு ஒரு மேலான தகப்பன் இருக்கிறார். அந்த தகப்பனுடைய பிள்ளையாய் நீங்க இருக்கும் பொழுது அவர் என்னென்ன நன்மையினால் உங்களை திருப்திப்படுத்துகிறார் என்றால், முதலாவது ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை திருப்புவோம். யோவான் 15:15 என் ஜனங்களுக்கு அவர் தருகிற திருப்தியான ஆசீர்வாதம் நன்மை என்ன? இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறது இல்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். முதலாவது அவருடைய ஜனங்களுக்கு அவர் தருகிற உரிமை என்ன தெரியுமா? நீ என்னுடைய சிநேகிதனப்பா. ஆமென். என்னை முதலாளியா பார்க்காத, ஒரு தெய்வமா பார்க்காத, ஒரு தகப்பனா பார்க்காத. எப்படி பாரு? அவனுடைய சிநேகிதன். ஆமென். சிநேகிதன் எல்லா காலத்திலும் என்ன பண்ணுவான்? சிநேகிப்பான். ஆமென். சிநேகிதருக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்காது. உயிர் கொடுப்பான் தோழன். உயிரை எடுக்கிற தோழனும் இந்த காலத்துல இருக்கதான் செய்யறாங்க. ஆனா ஒரு சில உண்மையிலேயே உயிர் கொடுக்கிற தோழர்களா இருக்கிறாங்க இல்லையா? ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இனி நான் உங்களை நீங்க என்னை எஜமான்னு பார்க்க வேண்டாம், நான் உங்களுக்கு எப்படி இருக்கிறேன்? சிநேகிதனா இருக்கிறேன். எந்த காரியத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணலாம், எந்த விதத்திலும் நான் உங்களுக்கு உதவி செய்வேன். ஏன்னா என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனமாய் நீ இருக்கிறபடினால இனிமே நான் உனக்கு எப்படிப்பட்டவனா இருக்க போறேன்? நல்ல ஒரு ஃப்ரெண்டா, நல்ல ஒரு சிநேகிதனா, எல்லா காரியத்தையும் அவரிடத்துல ஷேர் பண்ணுகிற ஒரு நண்பன் என்கிற உரிமையை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம் இல்லையா? உலக பிரகாரமா நம்ம நண்பர்கள் இருந்தாலும் எனக்கு ஒரு சிநேகிதன் உண்டு. நான் ஆராதிக்கிற தேவன் என்னுடைய சிநேகிதனாய் இருக்கிறார். அந்த சிநேகிதனிடத்துல போகும் பொழுது அந்த சிநேகிதன் எனக்காக எல்லாவற்றையும் அன்போடு செலுத்துகிற, அன்பு செய்கிற ஒரு நல்ல சிநேகிதனாய் இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். ஆமென். யாருமே இல்லையே நீங்க நினைக்கிறீங்களா? ஷேர் பண்றது, உள்ளத்துல இருக்கிறதெல்லாம் சொல்றதற்கு ஒருவர் கூட இல்லை நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு சிநேகிதனா இருக்கிறேன், உனக்கு நான் நண்பனா இருக்கிறேன். நீ என்னிடத்துல வா, உன் காரியத்தெல்லாம் என்னிடத்துல சொல்லு. அந்த காரியத்தெல்லாம் நல்ல நண்பனாய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு தீர்வை இந்த மாதத்துல தருவார். ஆமென். நீங்க எப்பொழுது சொல்லுங்க, எனக்கு ஒரு சிநேகிதன் இருக்கிறாரு. ஆமென். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் சிநேகிதன் என்கிற உரிமையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் யோவான் 13:1 சொல்லுகிறது. யோவான் 13:1 என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவரிடத்துல. ஆமென். உலகப்பரம் படிக்கும் பொழுது, நம்ம எலிமெண்டரி ஸ்கூல்ல படிக்கும் பொழுது சில நண்பர்கள் இருக்கலாம், ஹை ஸ்கூல்ல படிக்கும் பொழுது சில நண்பர்கள், கல்லூரியில படிக்கும் பொழுது சில நண்பர்கள் மாறிட்டே இருப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மாத்திரம் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர். ஆமென். உலகத்தின் முடிவு பரியந்தம்
நம்ம மேல அன்பு வைக்கிற ஒரு நல்ல சிநேகிதன் அவர்தான். ஆமென். அல்லேலூயா. பெற்றோருடைய அன்பை காட்டிலும், பிள்ளைகளுடைய அன்பை காட்டிலும், உடன் பிறந்தோடைய அன்பை காட்டிலும், உலகத்தின் முடிவு பரியந்தம் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ, என்றைக்கு அவருடைய நாமத்தை நாம் நெற்றில தரித்திருந்தாரோ, அந்த நாளில இருந்து உலகத்தின் முடிவு பரியந்தமும் கர்த்தர் உங்கள் மேல் அன்பு வைக்கிறவர். அல்லேலூயா. கணவனுடைய அன்பு மாறி போயிடலாம், மனைவி அன்பு மாறலாம், பிள்ளைகள் அன்பு மாறலாம். என்றென்று மாறாத ஒரு அன்பு என் இயேசுவின் அன்பு. அந்த அன்பை கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு தருவார். அந்த அன்பினால உங்களை திருப்திப்படுத்துவார். ஒருவேளை இன்றைக்கு உலக பிரகாரமான அன்பு கிடைக்காம சோர்ந்து போய் வந்திருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை சிநேகித்தேன், நான் உன்னை சிநேகிக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் உன் மேல நான் அன்பை வைத்திருக்கிறேன். அந்த அன்பு மாறாதது. அந்த அன்புள்ள தேவன் இந்த மாதத்திலும் நன்மையினால் உங்களை திருப்திப்படுத்துவார். நேசிக்க ஒருவரும் இல்லையே என்று கலக்கத்தோடு வந்திருக்கிறோம். பெற்றோருடைய அன்பு கிடைக்காமல் இருக்கலாம், பிள்ளைகளுடைய அன்பு கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை சிநேகிதர் என்று அழைக்கிறேன். முடிவு பரியந்த உன் மேல அன்பு வைத்திருக்கிறேன். நீ ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்புள்ளவர், நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர் அவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆமென். யோவான் 3:16, ரோமர் 5:6 முதல் 8 சொல்லுகிறது. ரெண்டு ஒரே காரியத்தை சொல்கிறது. யோவான் 3:16 இவ்விதமாக சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே தந்து அன்பு கூர்ந்து இருக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனை எல்லாம் அவருக்கு லேசான காரியம். அதையெல்லாம் மாற்றுவது அவருக்கு எளிதான காரியம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் இந்த அன்புள்ள தேவன் உங்கள் மேல வைத்த மகா இரக்கத்தினால, மகா அன்பினால அவருடைய குமாரனையே தந்திருக்கும் பொழுது நீங்க நினைக்கிற காரியத்தை எல்லாம் அவர் லெகுவாய் மாற்றி போடுவார். உங்களுடைய தேவையை கர்த்தர் நிச்சயமா இந்த மாதத்துல அவர் சந்திக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். யோவான் 16:27 விதமாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பாருங்க, யோவான் 16:27 திருப்புங்க. அந்த நாளில், யோவான் 16:27 நீங்கள் என்னை சிநேகித்து, யார? இயேசு கிறிஸ்துவை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடினால் பிதாதாமே உங்களை, அப்போ இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் உங்களை என்ன பண்ணுகிறாரா? சிநேகிக்கிறார். ஆமென். நம்மை சிநேகிக்கிற பிதாவாகிய தேவன் இருக்கிறாரு, குமாரனாகிய இயேசு இருக்கிறாரு, தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. இதை விட உங்களுக்கு வேற அன்பு செலுத்த வேற யாரும் தேவையா? அல்லேலூயா. அந்த அன்புள்ள தேவன் நிச்சயமாகவே எரேமியா 31:3 சொன்னதுபடி அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன். ஆமென். அநாதி சிநேகத்தால், ஆமென், நான் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் காருண்யத்தினால் உன்னை என்ன பண்ணேன்? இழுத்துக்கொண்டேன். ஆமென். அல்லேலூயா. அவருடைய அன்பு என்றைக்குமே மாறாதது. அவருடைய கிருபை மாறவே மாறாது. ஆகவே அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட மக்னாயிம் சபை விசுவாசிகளுக்கு அவர் அளிக்கிற முதல் நன்மை என்ன? அன்பு செலுத்துகிற தேவன். அன்புள்ளவராய் உங்களுடைய காரியங்களை எல்லாம் அவர் செய்து முடிக்கிற வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். ஒருவர் நம்ம மேல அன்பு செலுத்தும் பொழுது அந்த அன்புள்ளவர்களுக்கு நம்ம எதை வேணாலும் செய்ய நினைப்போம், இல்லையா? ஆனா ஆண்டவர் மேல நீங்க அன்பு வச்சு பாருங்களேன், நீங்க எல்லா காரியத்திலையும் தானியேலுக்கு ஜெயமாய் இருந்தது போல கர்த்தருடைய காரியத்தை எல்லாம் ஜெயமாய் மாற்றுவார். இது ஏசாயா 43 திருப்புங்க. அங்க ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. ஏசாயா 43 திருப்புவோம். ஏசாயா 43 அதனுடைய 1 வாசிக்க கேட்போம். ஏசாயா 43:1 இப்போதும்
யாக்கோபே. அதை கொஞ்சம் உணர்ந்து பாருங்களேன். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷித்தம்பா, இஸ்ரவேலாய் உன்னை உருவாக்கினேன். அந்த கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆமென். எவ்வளவு ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா? நீ என்னுடையவன். ஆமென். யாக்கோபா, நீ உலகத்துல கடந்து வந்தாலும் உன்னை நான் இஸ்ரவேலா மாற்றி இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆகவே உன்னை நான் மீட்டு எடுத்திருக்கிறேன். நீ பயப்படாது, உன்னை பெயர் சொல்லி நான் அழைத்திருக்கிறேன். ஏன்னா நீ என்னுடையவன், என் நாமம் தரிக்கப்பட்டவன். ஆமென். என் ஜனங்கள். ஆமென். எவ்வளவு ஒரு உரிமை பார்த்தீங்களா? நீ என்னுடையவன். ஆமென். அல்லேலூயா. ஆகவே அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட கீழே விழாது. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ என்னுடையவன். ஆமென். 4ஆம் வசனத்துல சொல்லுகிறாரு, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். ஆமென். நானும் உன்னை, அவருடைய பார்வைக்கு நீங்க அருமையானவர்களா இருக்கிறீங்களா? ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், அவருடைய பார்வைக்கு நான் அருமையா இருக்கிறேன்? ஆமென். அவரையே நான் பிரியப்படுத்துறேன். அவர் பார்வைக்கு நீங்க அருமையா இருந்தீங்கன்னா, சாலமோனுக்கு கர்த்தர் ஞானத்தையும் கனத்தையும் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தது போல, அவருடைய பார்வைக்கு நீங்க பிரியமா இருந்தா கர்த்தர் உங்களுக்கு கனத்தை தந்துட்டே இருப்பார். அல்லேலூயா. ஏன்னா நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். ஆமென். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகிக்கிற, காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டிருக்கிற. ஆமென். முதலாவது கர்த்தர் தருகிற நன்மை என்பது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நேசிக்கிறார். ஆமென். இரண்டாவதாக மத்தேயு 28:18 வரைக்கும் நம்ம வாசித்தோம் என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18 வரைக்கும் அங்க வாசித்து பார்த்தோமே என்றால், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். சேர்ந்து சொல்லுவோமா? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். முதலாவது, நம்மை சிநேகிக்கிற தேவன், தம்முடைய ஜனத்தை அன்பு செலுத்தி ஆசீர்வதிக்கிற தேவன். இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. எனி டைம் மணி ஏடிஎம் போல ஆண்டவர் சொல்லுகிறார், 365 நாளும், வாரத்துல 7 நாளும், ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுவோமா? என்ன திருப்தியை கர்த்தர் தருகிறார்? அவர் என்னை விட்டு விலகுவதில்லை. நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க, கரங்களை உயர்த்து. அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் என்னை கைவிடுவதும் இல்லை. சொல்லுவோமா? உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் என்னோடு, என் குடும்பத்தோடு, என் சபையோடு, என் தனிப்பட்ட வாழ்க்கையோடு கர்த்தர் என் கூட இருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் என்னோடு கூட இருக்கிறது. கர்த்தருடைய ஆளுகை என்னோடு கூட இருக்கிறது. கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துகிறார். கர்த்தர் நித்தமும் என்னை போஷிக்கிறார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல நடத்துகிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, என் பிறந்த நாள் முதலாய் கர்த்தர் என்னை நடத்துகிறார், நித்தமும் நடத்துகிறார். அடைக்கப்பட்ட தோற்றமாய், உத்தரிக்கப்பட்ட கிணறாய், மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாய் கர்த்தர் உன்னை நடத்துகிறார். கர்த்தர் உன்னை விட்டு விலகல, கர்த்தர் உன்னை கைவிடல, கர்த்தர் உன்னை மறக்கவில்லை. கர்த்தர்
கர்த்தர் இந்த மாதத்திலும் கர்த்தர் உன்னை நடத்துவார். உன் தேவைகளை சந்தித்து நடத்துவார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். உன் துக்க நாட்கள் இந்த மாதத்தில் முடிந்து போ. என் ஜனங்கள், நான் அளிக்கும் நன்மை என்ன? கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய கரம் உன் கூட இருக்கும். உன்னதமான மறைவில நீ இருப்பாய். சர்வ வல்லவருடைய நிழலில் கர்த்தர் உன்னை வைப்பார். இயேசுவின் நாமத்தில் நீ போகும் இடமெல்லாம் உன் பாதம் கல்லில் இடராதபடி தேவ தூதர்கள் கரங்களில் ஏந்திக் கொள்வார்கள். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உலகத்தின் முடிவு பரியந்தம் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஆகவேதான் எபிரேயர் 13:5-6 சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆகவே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஹல்லேலூயா! கர்த்தர் உன்னை விட்டு விலகவும் இல்லை, கைவிடவும் இல்லை. ஆக நீங்களாம் எப்படி இருக்கணும்? தைரியமா இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா! தைரியமாய் பிரச்சனை பார்த்து சொல்லணும், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரான். பெரிய பர்வதத்தை காட்டிலும் பெரியவர் எங்களோட இருக்கிறார். ஹல்லேலூயா! இறையாதே, அமைதியாயிரு சொல்லுகிற தேவன், இம்மட்டு வா, மிஞ்சி வராதே என்று சொல்லுகிற தேவன். கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். அவர் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை. ஆமென். அவங்க 2 தீமோத்தேயு 4:16-18 வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோம். 2 தீமோத்தேயு நம்ம திருப்புவோம். 4:16-18 வரைக்கும் எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். புதிய ஏற்பாட்டில் 294 பக்கம். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய சிச்சுவேஷன்ல ஒருத்தர் கூட நம்ம கூட நிக்க மாட்டாங்க, இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை போலதான் அந்த 16ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆனா 17ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோ, சொல்லுங்க, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயில் இருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! கர்த்தர் உங்களுக்கு பலத்தின் மேல் பலனை தருவார். ஹல்லேலூயா! சிங்க குகையில இருந்தாலும் சிங்கத்தின் வாயை கட்டி உங்களை பாதுகாப்பாய் அந்த இடத்துல உங்களை பத்திரப்படுத்தி பாதுகாக்கிற வல்லமையில தேவனாயிருக்கிறார். ஆகவேதான் பாடல், சிங்க கபியில நான் விழுந்தேன், கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா! எரிகிற அக்கினி ஜுவாலையில நடந்தாலும் அவர் பனித்துளியாய் உங்களோடு கூட கடந்து வருவார். ஹல்லேலூயா! அக்கினி ஜுவாலையா இருக்கலாம், கர்த்தர் பனித்துளியாய் கடந்து வருவார். சிங்க கெபியா இருக்கலாம், சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்டு கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் இந்த மாதத்துல நன்மை செய்வார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல வழி நடந்த பொழுது, யாத்ராகமம் 13:21-22 சொல்கிறது, அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவே இல்லை. ஆமென். உங்களை விட்டு விலகாத ஒரு நேசர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா! உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பயப்படாதீங்க, பயப்படவே பயப்படாதீங்க. ஆமென், ஹல்லேலூயா! சர்வ வல்லவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை அழைத்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை கைவிடாத நேசர் உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். முற்றுமுடிய நடத்த வல்லமையுள்ளவர். ஆமென். மூன்றாவதாக ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 32-34 வரைக்கும் நம்ம திருப்புவோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்புவோம். 32-34 வரைக்கும் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாமா? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? 33ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்?
நீங்களாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா? ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனங்கள். ஆகவே வசனம் சொல்லுகிறது, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் உங்களை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். ஆமென். அவருடைய இரத்தத்தினால கழுவி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். மாத்திரமல்ல, அடுத்த வசனம் சொல்கிறது, ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறவர் யார்? ஆமென். கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர். சொல்லுங்க, நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. மூன்றாவதாக, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களுக்காக அவர் எப்பொழுதும் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென். உங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து, உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து, உங்களுடைய தேவைகளை பார்த்து, நீங்க மாத்திரமல்ல, உங்களுக்காக, உங்களுடைய பிரச்சனைகளுக்காக வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன மகா பிரதான ஆசாரியர் நமக்கு ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். அவர் நமக்காக என்ன பண்றாராம்? உங்களுக்காக, உங்களுடைய பிரச்சனைகளுக்காக, உங்களுடைய பலவீனத்திற்காக அவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்துட்டே இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் தனியா ஜெபம் பண்ணல, எனக்காக என்னோடு இணைந்து வேண்டுதல் செய்கிற மகா பிரதான ஆசாரியர் ஒருவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எபிரேயர் 4:14-15 அதை தான் சொல்லுகிறது. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் தைரியமாய் கிருபாசனத்தண்டை நெருங்கி கிட்டி சேர கடவோம். ஆமென். சொல்லுங்க, எனக்காக ஜெபிக்கிற, எனக்காக வேண்டுதல் செய்கிற, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற மகா பிரதான ஆசாரியர் ஒருவர் எனக்கு இருக்கிறபடியினால ஒரு நாள் நான் வெட்கப்பட்டு போவதே இல்ல. எனக்காக ஜெபிக்கிற இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எனக்காக ஜெபிக்கிற, நான் எப்படி வேண்டுதல் செய்யணும்னு அறியாமல் இருக்கும் பொழுது எனக்காக வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாவா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரோமர் 8:26 சொல்லுகிறது, ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஆமென். நீங்க பலவீனமா இருக்கும் பொழுது உங்களுக்காக யார் உதவி செய்கிறார்? ஆவியானவர் உதவி செய்கிறார். ஆமென். ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இருக்கிறார் ஐயா. ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, எனக்காக ஜெபிக்கிற ஆவியானவராலே, எனக்குள்ள வாசம் பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவினாலே, மகா பிரதான ஆசாரியனாலே எல்லாவற்றையும் ஜெயிக்க எனக்கு பலன் உண்டு. ஆமென். ஆவியானவர் பெருமூச்சோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமென். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்களுடைய கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாறும், மாறாவின் கசப்பு மதுரமாய் மாறும், வறட்சி எல்லாம் கர்த்தர் திரட்சியாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. சத்துரு தொட முடியாது. எந்த சத்துரு உனக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறானோ, மகா பிரதான ஆசாரியர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. லூக்கா 22:31-32 திருப்புவோம். அங்க பேதுருவிடத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். லூக்கா 22ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. 31-32 வாசிங்க. சீமோனே, சீமோனே, உங்க பேரை போட்டுக்கோங்க அதுல, பின்னும் கர்த்தர். சீமோனே. ஆமென். சாத்தான் நம்மளை சோதிப்பதற்கு ஆண்டவரிடத்துல உத்தரவு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நானோ ஒளிந்து போகாதபடி. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பெர்மிஷன் இல்லாம சத்துரு உங்களை தொட முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். கர்த்தர் உங்களுக்காக ஜெபிக்கிறார். ஆமென். எத்தனை பேர் வந்தாலும் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது உனக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஆகவே மூன்றாவது, தம்முடைய ஜனத்திற்காக கர்த்தரே உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார், உங்களுக்காக ஜெபிக்கிறார். அந்த நன்மையினால் கர்த்தர் உங்களை திருப்தி ஆக்குகிறார். நான்காவதாக நம்ம யோவான் சுவிசேஷம்
21ஆம் அதிகாரம், அதுல நம்ம 1-19 வரைக்கும் வாசித்து பார்த்தா, அங்கே சீமோன் பேதுரு 3ஆம் வசனத்துல சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியில ஒன்றும் பிடிக்கவில்லை. ஆமென். இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் ஒரு சிச்சுவேஷன்ல எல்லாவற்றையும் மறந்து விட்டு பழைய நிலைமைக்கு ஓடி போயிட்டாங்க. ஆண்டவர் பேதுரை பார்த்து சொன்னார், உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். அதெல்லாம் மறந்துட்டு பழைய தொழிலுக்கு போயிட்டான். பழைய குருடி கதவை திரடிங்கிற மாதிரி அவன் பழைய தொழிலுக்கு போயிட்டான். ஆண்டவர் அவனை விட்டு விடல. ஆமென். ஆண்டவர் அவனை என்ன பண்ணல? ஆண்டவரை விட்டு தூரம் போய் இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட அகப்படவில்லை. அந்த பேதுருவையும் அவனோடு சென்ற சீஷர்களையும் என் இயேசு தேடி வந்தார். ஏன் தேடி வந்தார்? அழைத்தவர் உண்மையுள்ளவர். பேதுருவை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். உன்னை மனுஷனை பிடிக்கிறவராய் மாற்றுவேன், என்னோடு வான்னு சொன்ன பொழுது எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஏசப்பாவை நம்பி பின்னால சென்ற பேதுரு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பேதுரு, ஒருவேளை அவன் தடுமாறி பழைய சூழ்நிலைக்கு கடந்து சென்றாலும் இயேசு அவனை தேடி வந்தார். அவனை தேடி வந்தது மாத்திரமல்ல, ஒரு மீன் கூட பிடிக்க முடியாமல் தோற்று போயிருந்த அவனை வலது பக்கத்துல வலையை போடு என்று சொல்லி திரளான மீன்களை கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த கடற்கரையில கரு நெடுப்பை போட்டு அப்பத்தையும் மீனையும் அவர் ஆயத்தப்படுத்தி வந்து புசியுங்கள் என்று சொல்லி மீண்டும் அந்த பேதுருவை தட்டி எழுப்பி, பேதுருவே என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா என்று 3 முறை அவனை அழைத்து, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி மீண்டும் பேதுருவை தூக்கி நிலை நிறுத்தின வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஒருவேளை இந்த வேளையில கூட கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யல, என் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கல, பல கேள்வியோடு நீ வந்திருக்கலாம். உன்னை அழைத்த தேவன் அப்படியே விட்டு விடுவதற்கு அவர் ஒருபோது உன்னை வெறுமையாய் விட்டு விடுவதில்லை. அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறபடியால் கர்த்தர் மீண்டும் உன்னை உயர்த்த வல்லமையுள்ளவர். மீண்டும் எழுந்து போன ஸ்தானத்தை தர வல்லமையுள்ளவர். ஒருவேளை நீ சோர்ந்து போய் வந்திருக்கலாம். ஆண்டவர் அன்றைக்கு பேதுருவிடத்துல கேள்விகளை கேட்டு அவனிடத்துல அன்பு செலுத்தினது போல, பேதுருவை உருவாக்கினது போல, கர்த்தர் இந்த மாதத்திலும் சோர்ந்து போய் வந்திருக்கிற அன்பு சகோதரியே, பலவீனத்தோடு வந்திருக்கிற என் அன்பு சகோதரியே, ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ என்று ஏக்கத்தோடு வந்திருப்பாய் என்றால் கர்த்தர் உன்னை மறக்கவில்லை. பேதுருவை தேடி சென்றது போல இன்றைக்கு அவர் உன் அருகிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள், உன் அலங்கார வஸ்திரங்களை உடித்துக்கொள். கர்த்தர் உனக்கு வெளிச்சமாய் இருப்பார். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்திலே பேதுருவை உயிர்ப்பித்த அதே தேவன் மீண்டும் அவர் ஸ்தானத்தில் நிலைநிறுத்தின தேவன் உங்களையும் கர்த்தர் நிலைநிறுத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எந்த இடத்துல சோர்ந்து போய் வெட்கப்பட்டு போய் எல்லாவற்றையும் இழந்து நின்றாலும் கர்த்தர் மீண்டும் இந்த காலை வேளையிலே என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி அவர் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு அளவில்லாத அவருடைய பிரசன்னத்தை தந்து பேதுருவை போல கர்த்தர் உன்னை உயர்த்த மீண்டும் நிலை நிறுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஒருபோதும் விட்டு விடுகிற தேவன் அல்ல. மீண்டும் எதற்காக நீங்க அழைக்கப்பட்டீங்களோ அந்த அழைப்பு வரை அவர் நடத்த, உங்களை நிலைநிறுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். மங்கி எரிகிற திரி அவர் அணைய விடவே மாட்டார். நெறிந்த நாணலை முறிய விடவே மாட்டார். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். யோபு சொன்னது போல உங்களுக்கு குறித்து இருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய நினைத்த காரியம் தடைபடுவது இல்லை. ஆமென். அல்லேலூயா. தாயின் கருவிலை அழைத்த தேவன், தாயின் கருவிலை தெரிந்து கொண்ட தேவன். சூழ்நிலைகள் மாறலாம், கர்த்தர் மாற மாட்டார். அவருடைய அழைப்பு மாறாதது, அவருடைய வசனம் மாறாதது, அவர் உங்கள் மேல வச்சிருக்க திட்டம் மாறாதது. அதை நிச்சயமாகவே செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். சங்கீதம் 37, 23, 24 வாசிக்கலாம். அந்த வசனம் விதமாக சொல்லுகிறது.
சங்கீதம் 37, 23, 24 நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். ஆமென். அடுத்தபடியாக சொல்லுகிறது, அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். ஆமென். இன்னைக்கு சோர்ந்து போய் நீங்க வந்திருக்கலாம். என்னால பழையபடி ஜெபிக்க முடியல, அவருடைய பிரசனத்தை உணர முடியல, அவருடைய அன்பை உணர முடியலன்னு வந்திருக்கல என்றால், பழைய ஸ்தானத்துல கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துகிறார். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் மீண்டும் தருகிறார். ஓ, கர்த்தர் உங்களை இன்றைக்கு நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற்றி அனுப்ப அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். சிம்சோனை போல கேளுங்க, ஒரு விஷயம், ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் அப்பா. சிம்சோனுடைய வழுக்கையான அந்த தலையை மீண்டும் துளிர்க்க பண்ணினது போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை சுகவாழ்வு துளிர்க்கும். சுகவாழ்வு துளிர்க்கும். இயேசுவின் நாமத்தில சுகவாழ்வு துளிர்க்கும். கர்த்தர் உங்களை மீண்டும் நிலைநிறுத்த அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். ஐந்தாவதாக சங்கீதம் 105 நம்ம திருப்புவோம். சங்கீதரின் புத்தகம் 105ஆம் அதிகாரம் 41 45 வரைக்கும் கவனமா பாருங்க. தம்முடைய ஜனங்களுக்கு கன்மலையை திறந்தார். தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிற்று. 42 வசனத்தை சேர்ந்து வாசிப்போமா? அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும் தமது நியாயப்பிரமாணங்களை கை கொள்ளும்படிக்கும் அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்தரித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை வாக்குத்தத்தத்தை நினைத்து அந்த வாக்குத்தத்தத்தை மறக்கவே மாட்டார். தம்முடைய ஜனத்திற்கு 42 அதான் சொல்லுகிறது, அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய கிரியைகள் எல்லாம் நினைக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைக்கிறார். ஆமென். இந்த மாதம், இந்த வருஷத்துல கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நடுகிறோனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறோனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனா எல்லாமே ஆகும். ஆமென். அல்லேலூயா. நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவன். ஓ, நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று சொன்ன தேவன். அன்றைக்கு ஆபிரகாமை நினைத்து அந்த பரிசுத்த வாக்குத்தத்தத்தை நினைத்து எல்லாவற்றையும் சுதந்தரிக்க பண்ணின தேவன். இன்றைக்கும் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் மறக்கவே மாட்டார். அந்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் அவர் நிறைவேற்றி என்னென்ன காரியங்களை நீங்கள் சுதந்தரிக்கணுமோ அதையெல்லாம் அவர் சுதந்தரிக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். அவர் சங்கீதம் 115 12 13 சொல்லுகிறது. சங்கீதம் 115 12 13 கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஏசாயா 49 15 16 சொன்னது போல, சீயோனோ கர்த்தர் என்னை மறந்தார், அவர் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறார். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாள், நான் உன்னை மறப்பதில்லை. இன்னைக்கு இங்க ஒரு சில பேர் கர்த்தரை மறந்துட்டார், கர்த்தரை கைவிட்டார் என்று சொல்லி துக்கத்தோடு அமர்ந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் தருகிற வார்த்தை, பரிசுத்தமுள்ள வாக்கு தத்துவம், நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை கைவிடுவது இல்லை. உன் பதில்கள் எப்போதும் என் முன்னாடி இருக்கு, உன் பிரச்சனை என் முன்னாடி இருக்கு. இஸ்ரவேலே, யாக்கோபே, எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி மறப்பேன் என்று சொன்ன தேவன்
இஸ்ரவேலே, எப்பிராயீமே, கர்த்தர் உன்னை மறப்பதில்லை, கர்த்தர் உன்னை கைவிடுவதில்லை. சிறியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறந்தாலும் கர்த்தரோ உன்னை மறப்பதில்லை. அவருடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நினைத்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் அவர் ஒரு சமூகத்திற்கு முன்பதாக நிற்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், கர்த்தர் வாக்குத்தத்தத்தை மறப்பதே இல்லை. அந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசாயா 44:21 சொல்லுகிறது, யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ என் தாசன், இவைகளை நினை. ஆமென். ஆண்டு சொல்றாரு, நீ நினைச்சு பாருப்பா. நீ யாக்கோபா இருந்தா, எத்தனா இருந்தா, ஏமாற்றுகிறவனா இருந்தா, ஆனா அந்த யாக்கோபை கர்த்தர் இஸ்ரவேலாய் மாற்றிட்டார் இல்லையா? ஆமென். ஒரு காலத்துல நாம கூட எத்தனை ஏமாற்றுகிறவர்களாய் இருந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இவைகளெல்லாம் நீ நினை. அநாதி சிநேகத்தால் உன்னை நான் சிநேகித்திருக்கிறேன், காருண்யத்தில் நான் இழுத்திருக்கிறேன், நான் உன்னை உருவாக்கினேன். ஆமென். தாயின் கருவில உருவம் என்னதென்று தெரியாததற்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இவைகளெல்லாம் நீ நினையப்பா, நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் என்ன பண்ணுவதில்லை, மறக்கப்படுவதே இல்லை. ஒருபோதும் வாக்குத்தத்தங்கள் மறக்கப்படுவதே இல்லை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை செய்கிறவர். அவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் ஒருபோதும் உன்னை கைவிடவே மாட்டார். கடந்த வாரம் கேட்டது போல தரிசனம் மாறாதது. தரிசனம் நிச்சயமா நிறைவேறும். அந்த தரிசனங்கள் எல்லாம் ஆமேண்டும் ஆமேனிடும் நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். 6வதாக யோவேல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நம்ம திருப்புவோமா? 1061ஆம் பக்கத்துல யோவேல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிப்போம். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும். எல்லாரும் வேதத்தை பார்க்கலாம், வேதத்தை திருப்புங்க, வசனத்தை கவனிக்கணும், வசனத்தை வாசிக்கணும். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், நானோ உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்ளுவீர்கள். சேர்ந்து சொல்லுமா? என் ஜனங்கள், என் ஜனங்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் 6வதாக சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய ஜனங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி அதிகாரத்தை கர்த்தர் தருகிறார். சொல்லுங்க, 6வது, கர்த்தர் நாம் வெட்கப்பட்டு போகாதபடி உங்களுக்கு கர்த்தர் அதிகாரத்தை தருகிறார். என்ன அதிகாரத்தை தருகிறார்? இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளும் உனக்கு ஒன்றும் உன்னை சேதப்படுத்த முடியாது. ஆமென். ஒன்றும் உன்னை சேதப்படுத்தி நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா 54:17 சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீதான் குற்றப்படுத்துவாய். உனக்கு விரோதமாய் எவனோ, ஹல்லேலூயா, உனக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், மக்னாயிம் சபை விசுவாச சொன்னா, நீ உயிரோடு இருக்கிற நாளும் ஒரு பையன் உனக்கு முன்னாடி எதிர்த்து நிற்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்? என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் ஐயா, அழைத்தவர் உண்மையுள்ளவர், யோசுவாவை தெரிந்து கொண்டவர் உண்மையுள்ளவர். யோசுவாவே, உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. அதே போல அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய நாமம் தரிக்கப்பட்டு இருக்குமே என்றால், அவருடைய ஜனங்களாய் இருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு விரோதமாய் ஒரு பயம் எதிர்த்து நிற்க முடியாது. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை.
யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடி போவான். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனம், என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னை ஒருவன் தொட்டான்னா அவர் ஆண்டவருடைய கண்ணின் மணியை தொட்டுட்டுதான் என்னை தொடணும். சொல்லிப்பார், கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஒருவனும் என்னை தொட முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, என்னை ஒருவன் தொட வேண்டும் என்றால் அதற்கு முன்பதாக உமது கண்ணின் மணியை தொட வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் நான் உம்முடைய ஜனம், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஒருபோது நான் வெட்கப்பட்டு போகவே மாட்டேன். கடைசியாக மத்தேயு 6:25 இருந்து 34 வரைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25 இருந்து, எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்க என்று சொல்லுகிறேன். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். ஆமென். 33ஆம் வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு. 7வதாக தம்முடைய ஜனத்தின் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். கர்த்தர் சொல், நீ விசேஷித்தவரப்பா. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாரு, அடைக்கலான் குருவியை கவனித்து பாரு, அவைகளை காட்டில் உன்னை நான் விசேஷத்தை வச்சிருக்கிறேனே. என்னை நீ தேடும் பொழுது முதலாவது நீ என்னை தேடிட்டினாலே, என்னுடைய ஜனமாய் இருந்துட்டினாலே கூட தருகிறாராம். தேவையை சந்திப்பது மாத்திரமல்ல, இவைகளெல்லாம் என்ன பண்ணப்படுமா? கூட கொடுக்கப்படும். ஆகவேதான் தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 139:4 சொல்லுகிறார் பாருங்க. சங்கீதம் 139:4 போடுங்க. என் நாவில் சொல் பிரவாதத்திற்கு முன்னே. ஆமென். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? என் நாவில் சொல் பிரவாதத்திற்கு முன்னே எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, என் தேவைகளை நீங்க அறிந்திருக்கிறீங்க, என் விருப்பத்தை அறிந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. அதே போல நீங்க சொல்லி பாருங்களேன், கர்த்தர் உங்கள் தேவைகளை எல்லாம் அறிந்திருக்கிறார். ஆமென். அன்னைக்கு வனாந்தரத்துல 3 நாள் போஷிக்கிறாரு. அவங்களுடைய தேவை என்ன? 3 நாளும் சாப்பிடல, பசியோடு அனுப்பக்கூடாது. அவங்களுக்கு என்ன கொடுத்தாரு? 5 அப்பத்தி 2 மீனையும் அவங்க ஆசீர்வதித்து 5000 பேருக்கும் சாப்பாடை கொடுத்து தான் அனுப்புனார். ஆமென். அதே போலதான் உங்களுக்கு இன்னது தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். என்னுடைய தேவையை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். தாவீது சங்கீதம் 138:8 சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த மாதத்துல உங்களுக்கு அநேக தேவைகள் இருக்கலாம், எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பார். உங்கள் தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே தேவன் என்னுடைய தேவைகள் எல்லாம் அறிந்து என்னை சந்தித்தது போல உங்களுடைய தேவைகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா. 38 வருஷம் பெதஸ்தா குளத்துல ஒருத்தன் படுத்து கிடக்கிறான். அவனுடைய தேவை என்பதை கர்த்தர் கண்டார். போய் அவனுடைய தேவையை சந்தித்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லிவிட்டாரு. ஆமென். அல்லேலூயா. 18 வருடமா ஒரு கூனி தேவாலயத்தில் இருக்கிறா. 18 வருடமா சுகம் இல்லை. அந்த 18 வருட கூனியுடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து, இவளும் ஆபிரகாமின் குமாரத்தி அல்லவா, உடைய கட்டுகளை அவிழ்க்க வேண்டியதில்லையா என்று சொல்லி கட்டுகளை என்ன பண்ணாரு? அவிழ்த்தார். ஆமென். ஹல்லேலூயா. அதே தேவன் உங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறார், அதை சந்திக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வனாந்தரத்துல 40 ஆண்டுகள் அவருடைய தேவை என்னது என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆமென். காலைதோறும் மன்னாவை கர்த்தர் கொடுத்தார், மாறாவை மதுரமாய் மாற்றி கொடுத்தார். ஏலிமில 12 நீரூற்றுகளையும் 70 பேரிச்ச மலங்களையும் கொடுத்தார். காடைகளை கேட்டாங்க, காடைகளை கொடுத்துட்டாரு. அதே போலதான் கண்மலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணிட்டார். ஆமென். அதே போல கர்த்தர் உங்களுடைய தேவைகளை இந்த மாதத்துல திருப்தியா தருவார். ஆமென். திருப்தியா தருவார். ஆமென் சொல்லுங்களேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவார்கள் என்ற வார்த்தையின்படியே
இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டுகள் வனாந்தரத்துல அவனுடைய வஸ்திரம் கூட பலதா போகல, பாதரட்சை கூட தேயல, செருப்பு கூட தேயல. ஆமென். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்களா? அப்படி கர்த்தருடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தார். உங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு அவருக்கு ஏமாத்திரம். எழுந்து நிற்போமா? வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது அல்லவா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உணர்ந்து நம்ம சொல்ல போறோம். ஆமேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஆமேன். அல்லேலூயா. உணர்ந்து பாருங்க, அந்த பாடல் ஸ்டான்ஸாவை. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமேன் என்றும் இருக்கிறதே. அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறவே தவறாது. ஆமென் சொல்லலாமா? உணர்ந்து பாடுவோமா இந்த பாடலை? கிறிஸ்துவுக்குள் ஆம் என்று இருக்கின்றதே வாக்குத்தத்தங்கள், நம் இயேசுவுக்குள்ளே ஆம் என்றும் இருக்கின்றதே வாக்குத்தத்தங்கள். எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. வார்த்தைகள் ஒன்றும் தவறாது. அவர் சர்வவல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாது. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். அது சொன்னதெல்லாம் ஆமென். சொல்லுங்க ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் இன்னொரு வார்த்தை ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செத்துப்போன சாராளின் கப்பத்தை உயிர்ப்பித்ததே. செத்துப்போனதா சாராளின் கப்பத்தை உயிர்ப்பித்ததே. குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிட்டே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் சொல்லுங்க. குறிப்பிட்ட காலத்திலே காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிட்டே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் ஆமென் சொல்லலாமா? ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் துரத்தப்பட்ட தாவீதின் தலையை
உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையை தூரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையை குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிச்சே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்வில் நிறைவே. ஆமே ஆமே ஆமே. வாக்கு சட்டங்கள் எல்லாம் ஆமே சொல்லுவோமா? ஆமே ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்தது. அவர் சொன்ன வார்த்தையை இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்தது. அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிச்சே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. குறிப்பிட்ட காலத்திலே குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிச்சே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமே. நல்லா சொல்லுங்க. ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே ஆமே ஆமே. சத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. வாக்கு சத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்கு சத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்கு சத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்கு சத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவர் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவர் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறா. பாடுங்க. அவர் சர்வவல்ல தேவர் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாது. ஆமென் ஆமென். வாக்கு சத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். உற்சாகமாய் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு சத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா? கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் அளிக்கும் நன்மையினால அவர் திருப்தியாக்குற தேவர். வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதே இல்லை. பரலோக பிதாவே, நீர் கொடுத்த வார்த்தைக்காக, வாக்கு தத்தத்திற்காக, நீர் தந்த விளக்கங்களுக்காக, ஆலோசனைகளுக்காக நன்றி. இந்த மாதத்திலும் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையின்படியே ஆசீர்வதிங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அமர்ந்து கொள்ளலாம்.